நம்ம ஏன் நேர்மையாக இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அந்த டாக்ஸி டிரைவர் கடைசியாக ஒரு சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது பின்னாடி சீட்டில் ஒரு பை ஃபுல்லாக பணம் இருக்கிறத பார்க்குறாரு. இந்த பணத்தை நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. கடைசியாக வந்த யாரோ தான் இந்த பணத்தை வச்சுட்டு போயிருக்கணும், அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்படலாம், சரி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த டிரைவர் இந்த பணத்தை அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவர் இதை கொண்டு வரதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க, இது உண்மையான பணம்லாம் இல்லைங்க, இது வந்து ஷூட்டிங் யூஸ் பண்ணுற போலி பணம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு நேர்மையாக இருந்ததுனால 200 ரூபாய் லாஸ் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப், அட போங்க நீங்கள் வேற, இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயில் கம்பியை தான் எண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால நம்ம முட்டாளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்லை. அதோட பலன் நம்மளுக்கு எப்போ வேணால் நம்மளுக்கு தெரியலாம். நேர்மையாக இருந்தால் நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை, என்றைக்குமே பயப்பட தேவையில்லை. ஸோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.